வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் vlog பார்ட் 1 பார்க்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன பலகாரம் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சுருக்கேன்றது காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு, அதுக்கு அடுத்து ரிப்பன் பக்கோடா, அப்புறம் அதிரசம். இது 3 தான் செஞ்சேன். இந்த டைம் வந்து ரவா லட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் டைம் இல்லாததுனால அது வந்து செய்ய முடியல. ஏன்னா பலகாரமே லாஸ்ட் மினிட்ல தான் நான் செஞ்சேன். 22nd அன்றைக்கி தான் நான் பலகாரமே செஞ்சேன். ஸோ அது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரவா லட்டு செய்ய முடியல. ரவா லட்டு வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. அது வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பலகாரம் செய்கிற அன்றைக்கி காலையில் உளுந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் மெஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி முறுக்குக்கு. ஸோ மெஷின் போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு பாகு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அதிரசத்துக்கு ஈரமாவு இருக்கும் போதே நம்ம வந்து பாகு கிண்டணும். அடுத்து சைட்லயும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்கேன், பாகுப்பதம் கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு. இது வந்து அதிரசத்துக்கு நான் அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவு. அது வந்து பாகு கிண்டி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். எள்ளு சீரகம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து இவ்வளோத்தையும் என்னால் கையில் பிசைய முடியாதுன்றதுனால கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா கிரைண்டர்ஸ்லேயும் மாவு பிசைகிற அட்டாச்மெண்ட் கொடுக்குறாங்க. இதில் போட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து எல்லா மாவும் ஒரே நேரம் போட்டு பிசைய முடியாது, கிரைண்டரும் திணற ஆரம்பிச்சிடும். மினிமம் நீங்கள் வந்து 1 கிலோ மாவு தான் போட்டு ஒரு நேரத்துக்கு பிசையணும். அதனால் நான் 3 டைமாக போட்டு பிசைஞ்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெறும் மாவை மட்டும் போட்டு மூடிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. சைடில் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இது கூடவே இந்த கரண்டி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸ்பேச்சுலா, அது வச்சு நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அது நல்லா இப்படி பிசைஞ்சு சேர்ந்து வந்துடும். மாவு இப்படி ஒன்று சேர்ந்த உடனே கிரைண்டரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே சப்பாத்தி மாவு மாதிரி இன்னும் நல்லா பிசைய விட்டிங்கன்னா அது வந்து முறுக்கு ஹார்டாயிரும். அதனால் இந்த மாதிரி சாஃப்டாக ஒன்று சேர்ந்து மாவு வந்த உடனே நீங்கள் கிரைண்டர் ஆஃப் பண்ணி கிரைண்டர்லேருந்து மாவு எடுத்துடணும். ஸோ இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சு முடித்த உடனே ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டுறேன். முறுக்கு சுட்டு முடிக்கிற நேரத்தில் தான் நான் வந்து ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு பிசைவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முறுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மாவு வந்து புளிச்சு போயிடும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா அடுத்த மாவை நீங்கள் பிசைஞ்சுக்கணும். முறுக்கு வந்து நல்லாவே வந்தது. ஆஸ் யூஷுவல் நான் வந்து வீடியோவில் வந்து முறுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதில் போட்டிருக்க அதே மெத்தட் தான். 1 கப்பு உளுந்த மாவு, 1 கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு, 4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக வெண்ணெய். இதே மெத்தடில் தான் செஞ்சேன். முறுக்கு மாவு எப்படி பிசைஞ்சனோ அதே மாதிரி சாஃப்டாக ரிப்பன் பக்கோடா மாவும் பிசைஞ்சு எடுத்துட்டேன். முறுக்கு முடித்த உடனே ரிப்பன் பக்கோடா போடுறேன். ரிப்பன் பக்கோடா மாவில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக உங்களுக்கு அந்த காரம் டேஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம். மிளகாத்தூள் சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான். முறுக்குக்கு நான் கண்டிப்பாக எப்போவுமே சேர்க்க மாட்டேன். ரிப்பன் பக்கோடாவில் சேர்க்குறது சேர்க்காதது உங்களோட விருப்பம். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அதனால தான் கொஞ்சம் சிவப்பாக இருக்குது. மாவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவப்பாக இருந்தது நான் பிசைஞ்சது. அது வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருந்ததுனால. இப்போ இது வந்து வெந்து சலசல பறங்கினோன்னு அதை எடுத்துட்டேன். அடுத்து காலையில் பாகு கிண்டி வச்சுருந்தேன். இப்போ நைட்டு வந்து நான் அதிரசம் செஞ்சிட்ருக்கேன். 9 மணி போல் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை கையில் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி உருட்ட வரணும், நல்லா ரவுண்டாக வரணும், கையிலையும் ஒட்டக்கூடாது. இப்போ இது வந்து சரியான பதம். இப்போ இது வந்து நான் அதிரசம் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். அதிரசம் செய்கிறதுக்கு வந்து நல்லா ரவுண்டாக ஒரு சின்ன பால் மாதிரி எலுமிச்சம் பழம் சைஸுக்கு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு ஷீட்டுக்கு 2 பீஸ் ஆஃப் ஷீட்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக ரவுண்டு ஷேப் வந்துடும். இப்படி தான் நான் அதிரசம் வீடியோலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி போடுறத விட இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். இதுவே வந்து அவசரத்துக்கு ஷீட் இல்லைன்னு சொல்லி நான் எள்ளு வாங்கியிருந்தேன், எள்ளு பேக்கெட். அந்த பேக்கெட்டை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த ஷீட்டில் வச்சு தான் நான் அதிரசம் தட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பேக் பண்ணுற ஷீட் இருக்கும், பலகாரம் பேக் பண்ணுற ஷீட், அதில் வச்சு தான் பண்ணுவேன். பட் அது காலி ஆயிடுச்சுன்னு இந்த வாட்டி இப்படி பண்ணேன். ஸோ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நீங்கள் வச்சு அதிரசம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் அதிரசம் நல்லா வெந்துருச்சு.
வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து கடாயிலேருந்து எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. முறுக்கு ரிப்பன் பக்கோடாலாம் அப்படியே பிளேட்டில் வைப்போம், அப்படி வைக்கக்கூடாது. 2 கரண்டிக்கு நடுவில் இந்த அதிரசத்தில் எண்ணெய் பிழிஞ்சு நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி எண்ணெயை நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதிரசம் வந்து எண்ணெயாக இல்லாமல் நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு நான் வந்து கொடுத்து விட போகிறேன் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.